ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தஷ்குட்டி சேனல். நம்ம இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு ஸ்டைலில் வாழைக்காய் வச்சு எப்படி ஒரு மசாலா பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது பொரிச்சு செய்கிறதுனால இந்த வாழைக்காய் மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் 4 வாழைக்காய் எடுத்துகிட்டு தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்குவோம். நான் ஒரு 7-8 காஞ்ச மிளகாவை மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல கூட குறைச்சி சேர்த்துக்குங்க. நான் 2 தக்காளி இந்த மாதிரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் கொஞ்சமாக இருந்தால் போதும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சிக்கணும். இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் ஒரு ஸ்பூன் பெருஞ்சீரகமும் ஒரு 7-8 பல் பூண்டும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் குறன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பையும் நான் இதிலேயே சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிட்டோம்னா வாழைக்காய்க்கு உண்டான மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி காய விட்டுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானோடையும் நம்ம எடுத்து வச்ச வாழைக்காய் எல்லாத்தையுமே நல்லா பொரிச்சு எடுத்துக்குவோம். ரொம்ப ஃபுல்லாக வேகணும்னு அவசியம் இல்லை, பாதி அளவு வெந்தால் போதும். இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா பொரிய விட்டு எடுத்து வச்சுக்குவோம். இப்போது இந்த வாழைக்காயை நான் 2 பேட்சாக பொரிச்சு எடுத்துக்கிறேன். இப்போ இந்த அளவுக்கு வெந்தால் போதும். இதை நம்ம எண்ணெயை ஃபுல்லாக வடிச்சிட்டு எடுத்துருவோம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்ச வாழைக்காய் எல்லாத்தையுமே பொரிச்சு எடுத்துக்க வேண்டியதான். பொரிச்சு எடுத்து தனியாக வச்சுட்டு அடுத்த பேட்ச் வாழைக்காயும் சேர்த்து நான் பொரிச்சுருக்கேன். இந்த வாழைக்காய் மசாலா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். செய்யறது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும். இது ஒரு சாம்பார் சாதத்தோடையும் இல்லை சூடான ரசம் சாதத்தோடையும் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அப்படி இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம பொரிச்சு எடுத்துகிட்டு இப்போ மசாலா தாளிச்சிக்கலாம். இப்போது பொரிச்ச எண்ணெய் எல்லாத்தையுமே குறைச்சிட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும் எண்ணெய் வச்சுருக்கேன். இதில் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிய விட்டு சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துருக்கேன். இதுலேயே ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம பொரிச்ச வாழைக்காய் எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா பரட்டி விட்டுக்கணும். இதுலேயே நம்ம அரைச்ச மசாலாவையும் சேர்த்துக்கலாம். நான் காரம் கொஞ்சம் அதிகமாக சாப்பிடுவோங்கிறதுனால ஒரு 7-8 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்தாப்புல குறைச்சியோ கூடையோ சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு சிம்மில் நல்லா வேக விட்டுறணும். வாழைக்காய் பொரிச்சதில் பாதி வெந்திருக்கும். அதனால் இந்த மாதிரி மூடி போட்டு சிம்மில் வேக வைக்கும்போது நல்லாவே வெந்து வந்துடும். தண்ணி எதுவும் இதுக்கு தெளிக்க தேவையில்லை. இந்த மசாலாவில் உள்ள தண்ணியே போதுமான அளவு. இந்த மாதிரி நல்லா ட்ரையாக ஒரு அளவுக்கு ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டான செட்டிநாடு ஸ்டைல் பொரிச்ச வாழைக்காய் மசாலா ரெடி ஆயிரும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நம்ம சூடாக சர்வ் பண்ண வேண்டியதுதான். இந்த வாழைக்காய் மசாலா எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் இது கூட சூடான சாதம் உடைச்ச ரசத்தோடையும் இந்த வாழைக்காய் மசாலா வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தர்ஷுக்குட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஆளுங்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.